சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் வீட்டிற்குள் புகுந்த அமலாக்கத்துறை. அதாவது இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு ஊழல் மாநில அளவில் நடந்தது இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கடந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் அமலாக்கத்துறை சோதனையில் ஒவ்வொரு ஊழலாக வெளிவந்து இந்தியாவையே அதிர்ச்சிக்கு ஆழ்த்தியிருக்கு. சமீபத்தில் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் தொடர்பான வழக்கில் திமுக அரசை மிக கடுமையாக சாடியிருந்தது நீதிமன்றம். அதாவது அமலாக்கத்துறை KN நேரு மீது FIR பதிவு செய்ய வேண்டும் என 2 முறை கடிதம் எழுதியும் தமிழக காவல்துறை இதுவரை FIR செய்யவில்லை. அப்படி இருக்கையில் சவுக்கு சங்கர் அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று அமலாக்கத்துறை ஆதாரங்கள் கொடுத்தும் KN நேரு அவர் மீது FIR செய்யாத தமிழக அரசை சம்பட்டி அடி கொடுத்திருக்கு நீதிமன்றம். இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஏலக்காய் ட்ரேடரில் சுமார் 1000 கோடி GST வரி ஏய்ப்பு செய்திருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது 1000 கோடி ரூபாய் GST வரி மதிப்பு மட்டும் என்றால் குறைந்தது 6000 கோடி ரூபாய் வருடத்திற்கு இந்த நிறுவனம் வர்த்தகம் செய்திருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கையில் ஏலக்காய் தொழில் 6000 கோடி வர்த்தகம் செய்யும் அளவிற்கு எப்படி சாத்தியமானது என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக ஏலக்காய் ட்ரேடர்ஸ் மூலம் இவ்வளவு வர்த்தகம் செய்தோம் என்று போலி கணக்குகளை கூட காட்டக்கூடும். அந்த வகையில் சம்பந்தப்பட்ட அந்த ஏலக்காய் ட்ரேடர்ஸிடம் 6000 கோடி ரூபாய் வர்த்தகம் செய்தீர்கள் என்றால் யார் யாருக்கு எவ்வளவுக்கு ஏலக்காய் வர்த்தகம் செய்தீர்கள், எந்த டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்துவீர்கள் என்கின்ற பல கேள்விகளை இனி வரும் காலங்களில் அமலாக்கத்துறை விசாரணை மூலம் கேட்க இருக்கிறது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த ஏலக்காய் ட்ரேடர்ஸுக்குள் கருப்பு பணம் எப்படி வந்தது என்கின்ற சந்தேகம் வலுத்து வரும் நிலையில் கடந்த வருடம் சுமார் 1500 ஏக்கர் ஏலக்காய் எஸ்டேட் முதல் குடும்பத்தை சேர்ந்த மாப்பிள்ளை சார் வாங்கியதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஏலக்காய் ட்ரேடர்ஸில் மாப்பிள்ளை சாரின் கருப்பு பணம் உள்ளே வந்திருக்கிறதா என்கின்ற சந்தேகம் அமலாக்கத்துறைக்கு எழுந்திருக்கிறதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் சென்னையில் ஒரு நிறுவனத்தில் நடந்த சோதனையில் சுமார் 1000 கோடி வரை வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் அந்த நிறுவனம் சுமார் 10,000 கோடி வரை வர்த்தகம் செய்ததாகவும் அந்த நிறுவனத்திற்கு உள்ளேயும் முதல் குடும்பத்தை சேர்ந்த பணம் உள்ளே வந்திருக்கிறதா என்கின்ற சந்தேகம் அமலாக்கத்துறைக்கு வந்திருக்கிறதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மத்திய அரசு திமுகவுக்கு கடும் நெருக்கடி கொடுக்கும் வகையில் இதுவரை நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களையும் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக சோதனை, செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரணை மற்றும் KN நேரு மீது நடந்த சோதனை மட்டுமின்றி முதல் குடும்பத்தை நோக்கியும் அமலாக்கத்துறை தற்போது நகர்ந்துள்ளது. இதனால் திமுகவுக்கு பேரிடி ஏற்படும் என்றும் திமுக இம்முறை வெற்றி பெறுவது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்று பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.